இந்த வீக் 4 டேஸ் கேஸ் விஷயமா அலைஞ்சேன். அப்புறம் ஒரு நாள் சுமங்கலி பூஜைக்கு போனேன். செம்ம டயர்ட். திடீர்னு நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லிட்டாங்க. பட்டு புடவை எல்லாம் பழசாயிடுச்சு. புது புடவை வாங்க கையில காசு இல்ல. அப்புறம் பழைய பட்டு புடவை எல்லாம் கொடுத்துட்டு 66,000 வாங்கிட்டேன். நம்ம மதுரை விளக்குத்தூர் நாச்சியாஸ் பக்கத்துல இருக்க சரவணா பட்டு சென்டர்ல பழைய பட்டு புடவைக்கு காசு கொடுக்குறாங்கங்க. இந்த ஒரு புடவை மட்டும் உங்களுக்கு அதிக ஜரிகை உள்ள புடவை, இத ஜகாட் புடவைன்னு சொல்லுவோம். இந்த ஒரு புடவை மட்டும் உங்களுக்கு 35,000 ரூபாய்க்கு போகும். இந்த ஒரு புடவை மட்டும் காப்பர் புடவை, இது வேல்யூ போகாது. மொத்தம் உங்களுக்கு 3 சாரியும் சேர்த்து 66,000 ரூபாய்க்கு போகும் ப்ரோ. 66,000? நம்ம சரவணா பட்டு சென்டர்ல பழைய பட்டு புடவை மட்டும் இல்ல, பழைய வெள்ளி பொருட்கள் இருந்தாலும் அதோட பியூரிட்டி செக் பண்ணி அதுக்குண்டான அமௌண்ட்டை உடனே கொடுத்துருவாங்க. நீங்க வெள்ளி பொருட்கள் அடமானத்துல வச்சிருக்கீங்கன்னா அதையும் இவங்க மீட்டு அன்னைக்குண்டான மதிப்பு என்னவோ அந்த பணத்தை உடனடியா உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நீங்க இங்க வந்து தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. இங்க தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அதை போட்டோ எடுத்து அனுப்பிச்சா அதுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிடுவாங்க. வீட்டுக்கே தேடி வந்து வாங்கிட்டு வெள்ளியா இருந்தா அன்னைக்கு என்ன அதோட மதிப்போ அந்த மதிப்புள்ள அமௌண்ட்டை உங்களுக்கே கொடுத்துருவாங்க. புடவையா இருந்தாலும் வெள்ளி பொருளா இருந்தாலும் கொடுத்துட்டு காசை வாங்கிக்கலாம். இவங்களுக்கு சென்னை அண்ட் கோயம்புத்தூர்லயும் பிரான்சஸ் இருக்கு.